டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆரி நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து அயன் நீடில், நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் ஸ்குவிங் த்ரெட் வந்து நான் ப்ளவுஸோடைய கலர்ஸ்க்கு மேட்சிங்காகவே நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்டலில் ட்ராப்பிங் பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸை வந்து நம்ம மேக் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா இஸ் அ லாங் சைஸஸ். ஸ்லீப்பரில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு டாட் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாட்டில் வந்து நம்ம ஒயிட் கலர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸஸ் இருக்க ஒரு ஒயிட் கலர்ஸ் பீடை வந்து நம்ம எண்ணாட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடால் நம்ம ஒரு லைன் வந்து இந்த பீடை சுற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீடோடைய பிராண்ட் பார்த்திங்கன்னா இஸ் அ பிரிசோ பேண்ட். அதே நில நெருக்கமாக கொடுக்கணும். அந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் நம்ம 2 பீட்ஸாக வந்து கொடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்ஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் கிறிஸ்டல் பீட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ராப்பிங் பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோங்களே அதே மாதிரியே வந்து நான் கிறிஸ்டலில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாட் போடாமல் அப்படியே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடால் வந்து ஒரு லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த ட்ராப்பிங் பீட்க்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமாக நம்ம பீட்ஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். டர்னிங் பார்த்திங்கன்னா அந்த பீடை ஒட்டி தான் நம்ம வந்து டர்னிங் கொடுத்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணாமல் நம்ம 2 பீட்ஸை வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது எந்த அளவில் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணமோ சேம் அளவு தான் நம்ம எண்டு வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதே மாதிரி நம்ம 4 சைஸ் வந்து பீட்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அயன் நீடில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீடில்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது டியூப்ளிக் பிராண்டில் வந்து 12 mm பீட் அண்ட் தென் 14 mm பீட் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம 2 பீடை வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம 2 பீடை வந்து ஆட் பண்ணி 4 பெடல்ஸ் வர மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். அதாவது ஃப்ளவர் டிசைனை நம்ம மேக் பண்ணுறதுக்கு 4 பீடை ஆட் பண்ண போகிறோம். கிறிஸ்டல் பீடை வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரேமை வந்து டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லெவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4 கிறிஸ்டல் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து இன்பிட்வீனில் வந்து சேம் பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கிறிஸ்டல் பீடை வந்து இன்பிட்வீனில் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக கேப்னஸில் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடை வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்டல் பீடும் வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒயிட் கலர் பீடுக்கும் அந்த கிறிஸ்டல் பீடுக்கும் ஒரு மைனூட் கேப்னஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணும் பொழுது அந்த ஷேப்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். கிறிஸ்டல் பீடில் நம்ம ஃப்ளவர் டிசைனை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்பிட்வீனில் நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணி சேம் ஒர்க்கை வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கேப்னஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம கேப் எடுத்தோமோ அதே கேப்னஸை ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பீடை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
2 கிறிஸ்டல் ட்ராப்பிங் பீடுக்கு நடுவுல நம்ம பீட் ஆட் பண்ணும் பொழுது, அதுக்கு பக்கத்துல நல்லா நெருக்கமா வந்து பீட ஆட் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம குடுத்துட்டே வரணும். நெறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்குறீங்க, ஸ்குவிங் த்ரெட்ல வந்து எப்படி நம்ம த்ரெட்ட சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. மேக்ஸிமம் நீங்க வந்து ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ஸ்குவிங் த்ரெட்ட வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா, இஸ் பெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது, நம்ம ஸ்டிச்சிங்கும் வந்து பார்க்கறதுக்கு இன்விசிபிளா இருக்கும். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த டிப்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. எந்தவித ட்ரேசிங்கும் இல்லாம, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனை வந்து நம்ம இன்னைக்கு மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, நம்ம 2 பீடுக்கும் நடுவுல ஒரு பீட் வரா மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா கேப்னஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு, அதே கேப்னஸை சேம் சைடே வந்து கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம மேலே ஸ்டிச் பண்ணிங்களா, இந்த இடத்துல சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 4 mm பீடில் 2 பீட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் அண்ட் தென் 4 mm பீடையும் வந்து ஆட் பண்ணி ஒரு சின்ன மோட்டிஃபை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க் பண்ண அந்த கிறிஸ்டலுக்கு மேலே சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து இந்த மோட்டிஃபை வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக வந்து நம்ம பாருங்கள், சென்டராக எடுத்து 2 பீட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் அண்ட் 4 mm பீட் கொடுத்து ஒரு மோட்டிஃபை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே தான் வந்து எல்லா கிறிஸ்டல்லையும் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். பீட் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோனை வந்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ க்ளோ அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் ட்ராப்பாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்டோன் ஒட்டும் பொழுது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸ்கொயர் ஸ்டோன் எடுத்து நான் இந்த மாதிரி கிறிஸ்டலுக்கு டாப்பில் வந்து இந்த எட்ஜஸ் வரா மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கிறிஸ்டலுக்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். ஸ்கொயர் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸை வந்து எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சரி த்ரெட்டில் வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஸ்டோனுக்கு மேலே நம்ம நாட் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரி த்ரெட்டில் வந்து நம்ம நாட் ஒர்க் பண்ணும் பொழுது ரொம்ப எம்போஸ்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் நல்லா நாட்டை வந்து நல்லா எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாட் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சென்டரில் மோட்டிஃப்க்கு பக்கத்தில் நான் 1 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு வளைவு மாதிரி நம்ம ரேண்டமாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி, சென்டருக்கு கீழே வந்து நம்ம பானி ஸ்டிச்சஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கேப்ஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பானி ஸ்டிச் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வளைவாக வந்து பானி ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சரி த்ரெட்டில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். சரி த்ரெட்டோடைய பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மம்தா பிராண்டு தான். இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே நான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் லுக்காக. பானி ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம குட்டி குட்டி ஸ்டெயின் ஸ்டிச்சஸாக வந்து நம்ம போட்டுகிட்டே ஒர்க் பண்ணணும். ஸோ நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்லா த்ரெட் ஒர்க்கில் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பானி ஸ்டிச்சஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்காக இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இல்லை நான் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணலாம்.
பானி ஸ்டிச் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து நல்லா டர்னிங் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் நம்ம டர்ன் பண்ணணும். அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பானி ஸ்டிச்சில் வந்து ஷார்ப்னஸ் கொடுத்து டர்ன் பண்ணுவீங்க. நம்ம ஷார்ப்னஸ் இல்லாமல் அந்த சர்க்கிள் ஷேப்பை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டர்னிங் எடுக்கணும். இந்த வேவ் தான் வந்து நம்மளுக்கு பானி ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான வேவ். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பை தான் நம்ம கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து அந்த டர்னிங்கை கொண்டு வரக்கூடாது. அப்படியே வந்து ஒரு டபிள்யூ ஷேப், அதாவது டைப்பில் வந்து நம்ம டர்ன் பண்ணி இந்த பானி ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிசைன், சிம்பிளாகவும் இருக்கும். பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும். கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா நான் சாரீ கலர்ஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி சென்டரில், அதாவது ஸ்லீவோடைய சென்டரில் இந்த மோட்டிஃபை கொடுத்துட்டு அப் அண்ட் டவுன் வந்து நம்ம பானி ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மோட்டிஃப்க்கு பக்கத்தில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோங்க இல்லையா, அதுக்கு உள்ளே தான் வந்து நம்ம பானி ஸ்டிச்சஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கு வெளியே வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்ட் வேவ் வந்து நம்மளுக்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பானி ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்க நீடில் பார்த்தீங்கன்னா 12 mm நீடில் தான். இந்த நீடில் வந்து நம்மளுக்கு வந்து த்ரெட் ஒர்க்ஸ், அந்த ஜரி த்ரெட் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும், சரி த்ரெட்டாக இருக்கட்டும், பானி ஸ்டிச் வந்து நீங்கள் குட்டி குட்டி ஸ்ட்ரெச்சஸாக கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்ட் வே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம டிசைனை வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். சென்டரில் மோட்டிவ் அண்ட் தென் அப் அண்ட் டவுன் வந்து பானி ஸ்டிச் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இந்த டிசைனை வந்து மேக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.